டிசம்பர் 31 புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 18 வரை. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது. அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது. அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது. அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாயிருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது. இருள் அதன் மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார். அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிர்விக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது. ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவரிடம் வந்தார். அவர்களுக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகளாகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையின் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனை அவரை வெளிப்படுத்தினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை. சோதனை என்பது எல்லாருக்கும் வரக்கூடியது. ஒரு சிலர் சோதனைகளை தாங்க முடியாமல் அந்த சோதனைக்கு பலியாகி விடுகின்றனர். ஒரு சிலர் அதனை எதிர்த்து நிற்கின்றனர். மற்றும் சிலர் சோதிக்கிறவர்களோடு சேர்ந்து கொள்ளுகின்றார்கள். இன்றைய வாசகம் இப்படிப்பட்டவர்கள் மட்டில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்துகின்றது. நாம் கிறிஸ்துவோடு இருக்கின்ற போது நமக்கு பல்வேறு சோதனைகள் வரும். கிறிஸ்துவுக்கு எதிராக இருக்கின்றவர்கள் இந்த சோதனைகளை நமக்கு ஏற்படுத்தத்தான் செய்வார்கள். ஆனால் கிறிஸ்துவோடு நாம் இணைந்திருக்கும் போது நம்மை யாரும் வென்றுவிட முடியாது. கிறிஸ்துவில் இணைந்திருப்பது என்பது மிக முக்கியமான காரியம். பல்வேறு சோதனைகளை துணிவோடு எதிர்கொண்டு போராடக்கூடிய கடமை இன்று நம் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. எனவே எந்த சூழ்நிலைகளிலும் நாம் சோதனைகளுக்கு பலியாகி விடாமல் துணிவோடு விடாப்பிடியாக விசுவாசத்தை பற்றிக் கொள்வோம். இன்று இந்த ஆண்டின் இறுதி நாள், இறைவனுக்கு நன்றி கூறும் நாள். இந்த ஆண்டை கொஞ்சம் திரும்பி பார்த்து அதன் நன்மைகளுக்காகவும் இறைவன் தந்த ஆசிர்வாதங்களுக்காகவும் வெற்றிகளுக்காகவும் நன்றி கூறுகின்ற நாள். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை அரவணைத்த அன்பு இறைவனை போற்றி இந்த ஆண்டில் நாம் அடைந்த ஒவ்வொரு வளர்ச்சிக்காகவும் நன்றி கூறுவோம். மேலும் இந்த ஆண்டின் தவறுகள், தோல்விகள், நோய்கள், இன்னல்களையும் சற்று நினைத்து பார்ப்போம். அவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொண்ட பாடங்களை நமது வாழ்வில்
அனுபவமாக எடுத்துக்கொள்ளுவோம். எந்த தோல்வியிலிருந்தும் தவறிலிருந்தும் நாம் நன்மைகளை அடையலாம். எனவே முதலில் தவறுகளை, தோல்விகளை ஏற்றுக்கொள்ளுவோம். தோல்வி என்பது யாருக்கும் நேர்வது அல்ல. அதில் தவறில்லை. தோல்வி என்பது எல்லாருக்கும் நேர்வதுதான். அதில் தவறில்லை. தோல்வியிலே துவண்டு விடுவதுதான் தவறு. எனவே அந்த தோல்விகள், தவறுகள் ஏன் நிகழ்ந்தன என சற்று எண்ணி பார்ப்பதும், ஆய்வு செய்வதும் நன்மை தரும். மேலும் தவறுகள், தோல்விகள் நேர நாம் கவனமாக இருக்க வேண்டும் என்றும், நமது கவனமின்மையினால் ஏற்பட்ட தவறுகளுக்காகவும், தோல்விகளுக்காகவும் சற்று மனம் வருந்துவோம். இந்த ஆண்டின் இறுதி நாளை மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் நாம் கொண்டாடுவோம். தொடக்கமும் முடிவுமான இறைவா, இந்த ஆண்டின் இறுதி நாளில் நான் இன்று நன்றியோடு உம்மை நினைத்து பார்க்கின்றேன் அப்பா. இந்த ஆண்டு முழுவதும் என்னை காத்து கொண்டீரே, என் உடலுக்கும் உள்ளத்திற்கும் நலம் தந்தீரே, வெற்றிகளும் பெருமைகளும் ஆசிகளும் தந்தீரே அப்பா, அதற்காக நன்றி. இந்த ஆண்டில் நான் செய்த தவறுகள், செய்யத் தவறிய நன்மைகளுக்காக இந்நேரத்தில் வருந்தி மன்னிப்பு கேட்கின்றேன். மன்னியும் அப்பா. உமக்கே புகழ், உமக்கே மாட்சி, உமக்கே நன்றி. ஆமேன்.